வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போரில் பலமாக மோத ஐரோப்பா தயாராக உள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களின் மீதான அமெரிக்க இறக்குமதி வரியின் பொருளாதார பாதிப்பை பற்றி அறிந்திருந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அதிகரித்து வரும் வர்த்தக பிரச்சனையில் பழிவாங்கும் பதிலடி வரி விதிப்புகளை பெரும்பாலான ஐரோப்பிய பொதுமக்கள் ஆதரிப்பதாக ஜுகோவ் ஆய்வு கண்டறிந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட ஜுகோவ் கருத்து கணிப்பின்படி டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் உள்ள பெரும்பான்மையான ஐரோப்பிய ஒன்றிய பொதுமக்கள் அமெரிக்க இறக்குமதிகள் மீது பதிலடி வரி விதிப்புகள் சுமத்துவதை ஆதரிக்கின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஏப்ரல் 2 மாலை 4 மணிக்கு அமெரிக்க கனேடிய EST நேரத்தில் பரஸ்பர இறக்குமதி வரிகளை அறிவிக்கிறார். இந்த 6 முக்கிய ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதாரங்களை கொண்டிருக்கும் டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் ஸ்வீடனில் 2 பங்கு 69% பொதுமக்கள் அமெரிக்கா மீது எதிர்பதிலடி வரி விதிப்புகளுக்கு ஆதரவளிப்பதாக கூறினார்கள். டென்மார்க்கில் பதிலளித்தவர்கள் வலுவான ஆதரவை காட்டுகின்றனர். அங்கு 79% பேர் அமெரிக்கா மீது எதிர்பதிலடி வரி விதிப்புகளுக்கு ஆதரவாக இருந்தனர். அதே நேரத்தில் 6 நாடுகளில் இத்தாலியர்கள் குறைந்த அளவில் 59% பேர் ஆதரவளித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகள் மீது பெருகி வரும் ஐரோப்பிய விரக்தியை முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. ஏனெனில் ட்ரம்பின் நடவடிக்கைகளால் ஐரோப்பிய பொதுமக்கள் தங்கள் சொந்த நாடுகளில் குறிப்பிடத்தக்க பொருளாதார விளைவுகளை எதிர்பார்க்கின்றனர். கார்கள் மீதான 25% அமெரிக்க இறக்குமதி வரியின் சுமைகளை தாங்கும் சக்தி வாய்ந்த வாகனத்துறையை சேர்ந்த ஜெர்மனியர்கள் தங்கள் தேசிய பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். கணக்கெடுப்பின்படி 75% பேர் இறக்குமதி வரி அதிக அல்லது நியாயமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறார்கள். அதில் 31% பேர் குறிப்பாக அதிக தாக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். 70% பிரெஞ்சுக்காரர்களும் தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களின் மீதான அமெரிக்க இறக்குமதி வரியின் தாக்கம் குறித்து அவநம்பிக்கை கொண்டுள்ளனர் என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக வைன் வகைகள் மற்றும் மதுபானங்களுக்கு 200% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியதை அடுத்து பிரான்ஸ் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியதாக உள்ளது. இந்த நடவடிக்கை பிரெஞ்சு உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களிடையே ஒருவித பதட்டத்தை தூண்டியுள்ளது. அவர்கள் பிரான்சில் மிகவும் அடையாளமான தொழில்களில் ஒன்றுக்கு கடுமையான அடியை எண்ணி அஞ்சுகின்றனர். பதிலடி நடவடிக்கைகளுக்கு குறைந்த ஆதரவை காட்டினாலும் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களின் மீதான அமெரிக்க இறக்குமதி வரி அவர்களின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று 70% இத்தாலியர்கள் நினைப்பதை கணக்கெடுப்பு காட்டுகிறது. எஃகு மற்றும் அலுமினியம் மீதான அமெரிக்க இறக்குமதி வரி நடைமுறைக்கு வந்த பின்னர் ஐரோப்பிய ஆணையம் அமெரிக்க பொருட்களின் வரம்பில் பல எதிர் நடவடிக்கைகளை அறிவித்தது. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க கார்கள் மீதான இறக்குமதி வரி மற்றும் வர்த்தக உபரியின் காரணமாக அமெரிக்காவை நியாயமற்ற முறையில் நடத்துகிறது என்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கதையை தாங்கள் வாங்கவில்லை என்று ஐரோப்பியர்கள் கருத்து கணிப்பில் சுட்டிக்காட்டினார்கள். இந்த ஆய்வுக்காக 6 ஐரோப்பிய நாடுகளில் மொத்தம் 7300 பொதுமக்கள் கணக்கெடுக்கப்பட்டனர். ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய இறக்குமதி வரியை கையாளும் போது உலகின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டமைப்பான ஐரோப்பிய ஒன்றியம் நிறைய அட்டைகளை வைத்திருக்கிறது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட அதிகாரி செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவை எச்சரித்தார். ஐரோப்பிய ஒன்றியம் கட்டாயப்படுத்தப்பட்டால் பதிலடி கொடுக்க நல்ல திட்டம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறிய போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். ஐரோப்பா இந்த மோதலை தொடங்கவில்லை, நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். பதிலடி கொடுக்க எங்களிடம் பலமான திட்டம் உள்ளது, அதை நாங்கள் பயன்படுத்துவோம் என்றார். ஐரோப்பிய கமிஷன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகளின் சார்பாக வர்த்தக ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தை நடத்துகிறது மற்றும் அவர்கள் சார்பாக வர்த்தக மோதல்களை நிர்வகிக்கிறது. வர்த்தகம் முதல் தொழில்நுட்பம் வரை மற்றும் நமது சந்தையின் அளவு வரை ஐரோப்பா நிறைய அட்டைகளை கையில் வைத்திருக்கிறது. தேவைப்பட்டால் உறுதியான எதிர் நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நமது தயார் நிலையில் இந்த வலிமை கட்டமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து கருவிகளும் மேசையில் தயார் நிலையில் உள்ளன என்று பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்கில் நடந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற அமர்வில் வான் டெர் லேயன் கூறினார். ட்ரம்பின் எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏப்ரல் நடுப்பகுதியில் சுமார் $28 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்க ஆணையம் ஏற்கனவே உத்தேசித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய வரிகள் முதலில் அமெரிக்க ஜவுளி, வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பண்ணை பொருட்கள் முதலில் குறிவைக்கும். காரணம், இவற்றை அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதை நிறுத்திவிட்டு மிக சுலபமாக வேறு இடத்தில் வாங்க முடியும். அமெரிக்க பொருட்களால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்ப சீனா தயாராக உள்ளது. சீனாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி வர்த்தக சந்தையே ஐரோப்பிய ஒன்றியம்தான். அவர்களின் விலையும் மலிவாக உள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களை சீன பொருட்களுடன் மாற்றீடு செய்தால் சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் சில பொருட்களை ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுடன் மாற்றீடு செய்யலாம். ட்ரம்பின் இன்றைய அறிவிப்பின் பின் பலவித பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் ஏற்படலாம். ட்ரம்பின் வரிகள் உண்மையில் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது பற்றி யாருக்கும் தெரியவில்லை. குறிப்பாக பரஸ்பர இறக்குமதி வரி பற்றிய அமெரிக்க தகவல்கள் தெளிவாக இல்லை. ஐரோப்பிய ஒன்றியம் பழிவாங்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன் அவற்றின் தாக்கத்தை மதிப்பிட விரும்புகிறது. பல ஐரோப்பியர்கள் அமெரிக்காவின் அறிவிப்பால் முற்றிலும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்று வாண்டர் லேயன் கூறினார். இது உலக அளவில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் வளமான வர்த்தக உறவாகும். ஆக்கப்பூர்வமான தீர்வை கண்டால் நாம் அனைவரும் சிறப்பாக இருப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். ட்ரம்பின் இறக்குமதி வரிகள் அமெரிக்காவுக்கு மற்றும் ஒரு இழப்பையும் ஏற்படுத்த போகிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் இறக்குமதி வரி மற்றும் சொல்லாட்சி மீதான கோபம் அமெரிக்காவுக்கான சர்வதேச பயணங்கள் இந்த ஆண்டு எதிர்பார்த்ததை விட இனமும் குறையக்கூடும் என்று ஒரு செல்வாக்குமிக்க அமெரிக்க பயண முன்கணிப்பு நிறுவனம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை 9.4% குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக சுற்றுலா பொருளாதாரம் என்ற அமெரிக்க அமைப்பு தெரிவித்துள்ளது. இது பிப்ரவரி மாத இறுதியில் அந்த நிறுவனம் கணித்த 5% வீழ்ச்சியினை விட 2 மடங்கு அதிகம். ஆண்டின் தொடக்கத்தில் அந்த அமைப்பு 2024 இருந்து 9% சுற்றுலா பயணிகளின் வருகையுடன் அமெரிக்காவுக்கான சர்வதேச பயணத்துக்கான ஒரு செழிப்பான ஆண்டை கணித்திருந்தது. அது இப்போது தலைகளாக மாறியுள்ளது. கனேடியர்களைப் போலவே ஐரோப்பியர்களும் அமெரிக்க பயணங்களை தவிர்க்க தொடங்கி உள்ளார்கள். சமீப கால வாரங்களில் அமெரிக்க எல்லையில் ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளின் அதிகரிக்கும் சிறைப்படுத்தல்கள் சர்வதேச பயணிகளை மிரள வைத்ததாக சுற்றுலா பொருளாதார தலைவர் ஆடம் சாக்ஸ் கூறினார். அதை தவிர வேறு காரணங்களும் உள்ளதாக அவர் கூறினார். அவரது கூற்றுப்படி அந்த காரணங்களில் ட்ரம்பின் இறக்குமதி வரி, கனடா மற்றும் கிரீன்லாந்து மீதான ட்ரம்பின் நிலைப்பாடு மற்றும் உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் வெள்ளை மாளிகையில் சூடான வார்த்தை பரிமாற்றம் ஆகியவற்றால் சாத்தியமான சுற்றுலா பயணிகள் கோபம் அடைந்துள்ளனர். இது அமெரிக்காவுக்கான சர்வதேச பயணத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. விமான நிறுவனங்கள், ஹோட்டல்கள், தேசிய பூங்காக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வரும் பிற தளங்களுக்கு இந்த சரிவு விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த ஆண்டு கனடாவிலிருந்து பயணம் 20% வீழ்ச்சியடையும் என்று சுற்றுலா பொருளாதாரம் அமைப்பு எதிர்பார்க்கின்றது. இது நியூயார்க் மற்றும் மெக்சிகன் ஆகிய எல்லை மாநிலங்களிலும் கலிபோர்னியா, நெவாடா மற்றும் புளோரிடா போன்ற பிரபலமான சுற்றுலா தலங்களிலும் கடுமையாக உணரப்படும். கனேடியர்கள் விலகி இருப்பது குறித்து அமெரிக்காவின் டிராவல் அசோசியேஷன் என்ற வார்த்தை குழுவும் எச்சரித்துள்ளது. கனடாவில் இருந்து பயணம் செய்வதில் 10% குறைப்பு கூட 2 பில்லியன் குறைவான கனடிய பயணிகளின் வருகைகளை குறைக்கும். அது அமெரிக்காவுக்கு $2.1 பில்லியன் இழப்பு மற்றும் 14,000 வேலை இழப்புகளை ஏற்படுத்தும் என்று பிப்ரவரி மாதம் கூறியது. மத்திய பயணம் தொடர்பான நிறுவனங்கள் கவலைக்குரிய அறிகுறிகளை குறிப்பிடுகின்றன. திங்கட்கிழமை நடந்த அதன் வருடாந்திர பங்குதாரர் கூட்டத்தில் ஏர் கனடா ஏப்ரல் செப்டம்பர் காலப்பகுதியில் அமெரிக்காவுக்கான முன்பதிவுகள் 10% குறைந்துள்ளது என்று கூறியது. நாட்டிற்கான சர்வதேச சுற்றுலா 9.1% உயர்ந்திருந்த 2024 ஆண்டுடன் ஒப்பிடும்போது வெளிநாட்டு பார்வையாளர்கள் அமெரிக்காவில் $9 பில்லியன் குறைவாக செலவழிப்பார்கள் என்று தான் எதிர்பார்க்கின்றனர் என்று சாக்ஸ் கூறினார். இங்கு முரண்பாடு என்னவென்றால் வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்வதற்காக இறக்குமதி வரி போடப்படுகிறது என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் அவை குறைவான சர்வதேச பயணிகளை இங்கு வந்து பணம் செலவழிப்பதன் மூலம் வர்த்தக சமநிலையை பாதிக்கின்றன என்று சாக்ஸ் கூறினார். ட்ரம்பின் வர்த்தக போர் வேறு என்னவெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது என்பதை விரைவில் தெரிந்து கொள்ள முடியும்.